சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசும் போதெல்லாம் ஒரு சில பெயர்கள், ஒரு சில அமைப்புகள் மற்றும் ஒரு சில கொடிகளை பற்றி மட்டுமே நாம் பெரும்பாலும் பேசுகிறோம். ஆனால் வரலாற்றின் ஒரு பெரும் பகுதி முழக்கங்களிலோ அல்லது சுவரொட்டிகளிலோ இடம்பெறவில்லை. மாறாக அது சமுதாயத்தின் அடித்தளத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்தது. அது 1920களின் காலகட்டம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தது மட்டுமல்லாமல் இந்திய சமுதாயத்தை பலவீனமாகவும் பிளவுபட்ட நிலையிலும் வைத்திருக்க விரும்பினார்கள். அந்த காலகட்டத்தில் பிறப்பாலேயே தேசபக்தரான டாக்டர் கேசவ் பலிராம் ஹெட்கேவர் என்பவர் இருந்தார். டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் யுகாந்தர் மற்றும் அனுஷிலன் சமிதி போன்ற புரட்சிகர அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்பதும், பகத்சிங் மற்றும் ராஜகுரு போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்தார் என்பதும் இன்று மிக சிலருக்கே தெரியும். 1915ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள இராணுவ முகாம்களில் புரட்சிக்கான திட்டங்கள் தீட்டப்பட்ட போது மத்திய இந்தியாவின் பொறுப்பு டாக்டர் ஹெட்கேவரிடம் இருந்தது. அக்காலத்தில் சுதந்திர இயக்கத்தின் ஒரே தளமாக காங்கிரஸ் மட்டுமே இருந்தது. டாக்டர் ஹெட்கேவரும் காங்கிரசின் அந்த இயக்கங்களில் தீவிர பங்காற்றினார். அவர் 1921 மற்றும் 1930ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டங்களில் பங்கேற்று சிறை தண்டனை அனுபவித்தார். சமுதாயம் ஒருங்கமைக்கப்பட்டு ஒழுக்கத்துடன் இருக்கும் வரை சுதந்திரம் முழுமையடையாது என்று டாக்டர் ஹெட்கேவர் நம்பினார். இந்த சிந்தனையுடன் 1925ஆம் ஆண்டு விஜயதசமி திருநாளில் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் RSS தோற்றுவிக்கப்பட்டது. நாட்டின் சுதந்திரத்திற்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். இதன் மூலம் சங்கம் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியின் அமைப்பாக மாறாமல் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளமாக மாறியது.